அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்களுக்கும் இனிப்பான செய்தியை கொடுத்த தமிழ் சினிமாவின் உச்சகட்ட இசையமைப்பாளர் இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் தமிழ் சினிமான்னு பேர் இருந்துச்சே தவிர உள்ள இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள் அப்படின்னு எல்லா மொழியில இருக்கக்கூடியவங்க தான் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது மாறி அதிக அளவில் தமிழர்கள் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் தற்போது பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் தமிழர்கள் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னு பெருமைப்படக்கூடிய இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றது உண்மையிலே கவலைக்கிடமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வரிசையில இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ஒரு தமிழர்னு சொல்றது மட்டும் இல்லாம தமிழ் தேசியத்து மேலையும் தலைவர் மேலையும் அதிக அளவில் பற்றி கொண்ட ஒரு நபர் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் கூட பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ட்வீட் போடாத நிலையில இவர் இசையமைப்பாளராக இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் எந்த மூலையில என்ன பிரச்சனை நடந்தாலுமே அதை எதிர்த்து ட்வீட் போடுறதாகட்டும் ஒரு போர்க்குணம் கொண்ட அரசியல் மேல அதிக அளவில் பற்றி கொண்ட ஒரு நபராக தான் ஜிவி பிரகாஷ் இருந்துட்டு இருக்காரு அப்படினே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு நேர்காணல்ல உங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட தயங்காம வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இருப்பாரு, எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்து மேல பற்று கொண்டிருப்பாரு அப்படின்னு நம்மளுடைய பல வீடியோக்களை நம்ம பேசியிருப்போம். ஜிவி பிரகாஷுடைய வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா தமிழ் தேசிய கட்சிகளை விட ஜிவி பிரகாஷுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தான் அதிக அளவில் பிடிக்கும் அப்படின்னும், ஏன்னா உண்மையிலேயே தலைவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு போர்க்குணம் கொண்ட அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சி மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்றத பல இடங்களில் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவருடைய சுற்று வட்டாரங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இனிப்பான செய்தியாக தான் மாறி இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் பணிக்கு வருவேன் அப்படின்றது மட்டும் இல்லாம இன்னும் 15 வருஷம் நான் சினிமாவில் இருப்பேனா தெரியாது, ஆனா நிச்சயமாக அரசியலுக்குள்ள கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா திரைத்துறையில் இருக்கக்கூடியவர் தான் தற்போது முதலமைச்சராக இருக்காரு. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு நான் அரசியலுக்கு புதிதாக வரணும் அவசியமே இல்லை, நான் ரொம்ப நாட்களாகவே அரசியல் இருந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னும், என்னுடைய துறை தான் சினிமா துறையை தவிர என்னுடைய எல்லா கவனமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் மேல தான் இருந்துட்டு இருக்கு, எல்லா விஷயங்கள் குறித்து நான் குரல் கொடுத்து தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது உண்மையிலேயே தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தற்போது நடிகர் முதல்வராக இருக்காரு, மீண்டும் ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வராரு அப்படின்றதும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாளராக இருக்காரு, சீமான் மேல பற்று கொண்டவராக இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில இவர் இணைவாரோ அப்படின்ற ஒரு கேள்விதான் அதிக அளவில் தற்போது எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சீமான் கட்சியில தான் சேருவாரு, சீமானோட தான் சேர்ந்து பயணிப்பாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நிலைமை தலைகீழாக மாறின ஒரு காரணத்தினால எதையுமே நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஜிவி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்து மேலையும் தலைவர் மேலையும் அதிக அளவில் ஈர்ப்பு கொண்ட ஒரு நபராக இருக்கிற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் சீமானோட நெருக்கமாக இருக்க ஒரு காரணத்தினாலையும் தமிழ் தேசிய பற்று கொண்ட ஒரு நபராக இவரை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியில இவர் இணைவதற்கு கிட்டத்தட்ட 70% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பல அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.